அது எல்லாருக்குமே தெரியும் எதனாலன்னு. எதனால? என்னை வந்து அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் தெரியல. இல்லை, இப்போ இந்த ஒரு 4 வருஷத்தை எடுத்து திமுக உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், அதிமுகவுக்கு எதிர்ப்பாக வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக வந்து யாரும் இல்லை பேசுறதுக்கு. எல்லாமே வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுக இருக்கிறாங்க, அதோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த பிஜேபின்றது வந்து தேசிய கட்சி, அவங்க அது வேறு. அதனால் இப்போ இருக்கிற அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற கட்சிகளை எல்லாருமே ஆஃப் பண்ணணுன்ற கூட நினச்சிருப்பாங்க. அதில் வந்து என்ன ஆஃப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அதிமுக மட்டும் தனிமைப்படுத்திடலாம்ன்ற மாதிரி நினச்சிருக்கலாம். இல்லை சார், இப்போது அதிமுக கூட்டணியை பார்த்தா திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் வந்து இப்போ ஒரு தராசு எடுத்து வச்சோம் அப்படின்னா திமுக கூட்டணி தான் வலுவாக இருக்குது. நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, செல்வாக்கான கட்சிகள் இருக்காங்க. அதிமுக கூட்டணி நீங்களே சொல்கிற மாதிரி கூட்டணி அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது பாஜகவும் நீங்களும் மட்டும்தான் நினைக்கிறேன். வேறு யாரும் அந்த கட்சியோட கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணி இப்போதைக்கு இல்லை. தேமுதிகவுமே வந்து ஒரு மதில் மேல் பூனையாக தான் இப்போவும் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துலையும் அதிமுக கூட்டணியோ இல்லை உங்களையோ முடக்கணும்னு சொல்லிட்டு திமுக நினைக்கணும். அதுதான் அவங்களுக்கு கிட்ட தானே தெரியும், அது காவல்துறை கிட்ட தானே தெரியும். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும்ல, அரசியல்வாதியாக உங்களுக்கு ஒரு பார்வை. அதாவது சட்டமன்றத்திலையும் நாங்கள் வந்து அரசுக்கு எதிர்ப்பாக பேசலை, நியாயமான கோரிக்கை பேசுகிறோம். அது அரசுக்கு எதிர்ப்பாக தெரியும். வேணுன்ட்டு அரசை குற்றம் சாட்டி பேசுகிறதோ சொல்கிறதெல்லாம் இல்லை. வெளியில் நாங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதோ வந்து இந்தந்த தவறுகள் இருந்து இந்த தவறுகளை வந்து சரி பண்ணிக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் நாங்கள் பேசுகிறோம். வேணுன்ட்டு ஒரு கட்சி மேலேயோ இல்லை ஒரு அரசாங்கத்து மேலேயோ குற்றம் சொல்லணுன்றது அவசியம் இல்லை.